ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராஜேஸ்வரி பிரியா மூச்சுக்கு 300 முறை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்னதையெல்லாம் மறந்துட்டு பொருந்தாத கூட்டணியை அமைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு நலனுக்காக கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கள மாதிரி நாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு இன்றைய பிரச்சாரத்தில் அதிமுகவையும் எடுத்திருக்கிறார் விஜய். ஏன்னா அதிமுக மீது அவங்க விமர்சனம் வைக்க மாட்டாரு, பாஜக மீது ரொம்ப சாஃப்ட் கார்னராக போகிறாருன்னு அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட போது அதிமுக மீது இப்படியான விமர்சனங்களை முன்வைத்துக்கிறார். இதற்கு பொதுவாக விஜயோட பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நடிகர் விஜய் அவர்களை இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும்? ஒரு சினிமாவில் ஒரு பிரபலமாக அப்படி தானே தெரியும். நடிகர் விஜய் இல்லை, நான் அப்படியே மெல்ல வரேன். அப்படிதான் தெரியும். இன்னைக்கு அரசியல் குறித்து பேச தொடங்கியிருக்கார். அவர் தனி மனிதராக அவரோட விஷயத்தில் அவர் பேசின விஷயம் ஒன்று இருக்குது. 2007 மத்திய மந்திரியாக திரு அன்புமணி அவர்கள் இருந்தபோது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை எப்படியாவது நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற விதத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சாங்க. நடிகர்கள்லாம் புகைப்பிடிக்கிற காட்சியில் நடிக்கிறத குறைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ நிருபர் திரு விஜய் அவர்களிடம் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னே அவர் கருத்தை நான் வரவேற்கிறேன், இனிமேல் திரைப்படங்கள்லாம் நான் புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சிகளில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அந்த நிருபர்கிட்ட கொடுத்துருக்கிற செய்தி பத்திரிகையில் வெளியாகி நமக்கு தெரியும். 2007 சரியா? அந்த உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றலை. ஏன்னா எனக்கு அவர் சினிமாக்காரராக தான் தெரியும். அதனால் அது அவரோட ட்ராக்ல வந்த விஷயத்தை வச்சு நான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது அரசியலில் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தேர்தலுக்கான ஒரு கணக்கு தான் கூட்டணி. இதை பல முறை பல கட்சிகள் பல ஆங்கிளில் சொல்லிட்டாங்க. இது தேர்தல் கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி, அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறு, இது ரெண்டுத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இது தேர்தல் கணக்கு தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளுமே காலம் காலமாக செயல்பட்டுருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. இவர் அரசியலை முதல்ல தானும் கற்று தன்னை சுற்றியுள்ள கூட்டத்திற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவரோட ஒரு பணிவான வேண்டுகோளாக இருக்குது. இப்போ சகோதரர் சம்பத்குமார் அவர்கள் சொல்லும் போது மாற்று அரசியல் என்ன இதெல்லாம் நீங்கள் இப்படி பேசலாமா அப்படிங்கிறாரு. உண்மையாக சகோதரர் மாற்று அரசியல் குறித்து பேசக்கூடிய நபர்களில் நான்லாம் ஒரு ஆள் தான். ஆனால் அந்த மாற்று அரசியல் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மாற்று அரசியல் எப்படி இருக்க வேண்டும்ங்கிற இடத்துல நீங்க இன்னைக்கு நடத்துற ஒவ்வொரு செயலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நேரம் கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய, இந்த நேரத்தில் உங்க பிரச்சாரத்தை பேசுங்க, இந்த நேரத்தில் பேசிங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்படுது. அதையே நீங்க கடைபிடிக்கல. அதற்கு நீங்க சொல்கிற எல்லா கட்சிகளும் அதை பின்பற்றுகிறதா? ஓரளவுக்கு நீங்க அதை பின்பற்றுதா? ஓரளவு கூட தாவேக்கா பின்பற்றலங்கிற நீங்க இன்றைக்கு எடுத்துக்குங்க. நான் விளக்கம் கொடுத்துக்கிறேன். அந்த மக்கள் எழுச்சி, மக்கள் கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் எதனால வருதுங்கிறது இருக்கு. அவர் முகம் காண்பித்து கொண்டு ஒரு வாகனத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த பிரச்சனை வருதே தவிர நாங்க டிராவல் பண்ணி குறிப்பிட்டீங்களா, நடிகர் குறிப்பிட்டீங்களா, இந்த பாயிண்ட் வருவார்கள் தானே. இல்லை, இந்த பாயிண்ட் கூட்டம் இருப்பாங்க தானே, அதுக்கு ஒன்றும் நான் குறை சொல்லலைங்க, கூட்டம் இருக்கட்டும். ஆனால் அந்த நேரம் தவறி எல்லாரையும் அப்படியே அந்த கூட்டத்தில் மயக்கடிச்சு விழ வச்சு பொதுமக்களை பல பேர் பல வேலைகளுக்கு போகணுங்க. நீங்கள் ஜாம் பண்ணிட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு வேணா ஒரு கூட்டம்னு ஒரே குதிச்சிட்டு இருக்கலாங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்குன்னு கொடுத்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு க்ளோஸ்டு காரில் ஒரு வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா அங்கே ஒன்றும் யாரும் தடுக்க மாட்டாங்க, நேராக போயிடலாம். தவறு எங்க இருக்குன்னா இவங்க மேலதான். இதை பிரம்மாண்டப்படுத்தணும், இது ஒரு போலி பிம்பமாக கூட்டத்தை, இந்த ரசிகர் கூட்டத்தை இதை தொண்டர்களாக எல்லாம் இன்னும் கன்வெர்ட்டே ரசிகர் கூட்டம் இல்ல மேடம், மக்கள் கூட்டம். சரி, நான் வரேன் சம்பத்குமார். இல்ல, இது ரசிகர் கூட்டம் தான் அப்படிங்கிறதுக்கு என்னால நிறைய கருத்துக்கள் சொல்ல முடியும். இது அரசியல் தெரிந்த கூட்டமா அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுங்க. ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறாரு, ஓசூர்ல வைக்கிறாங்க அப்படின்னு. என்னமோ தமிழ்நாட்டுல ஓசூர் இருக்குங்கிறது கூட தெரியல. ஓசூர் ஏதோ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய. இல்ல சகோதரர், நீங்க உங்க நேரத்துல பேசுங்க, நான் என்னுடைய நேரத்துல நான் பேசிக்கிறேன், உங்க நேரத்துல நான் ஒரு வாட்டு கூட குறுக்கிடல, நீங்க அடுத்து பேசுங்க. அதாவது அந்த கூட்டம் இன்றளவும் ரசிகர் கூட்டமாகத்தான் இருக்குங்கிறதுக்கு என்னால நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். ஏன்னா திரு விஜய் அவர்களே இன்னும் அரசியல் என்றால் என்னன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்காருங்கிறத நாங்கள்லாம் பலமுறை நிறைய அவர் சொல்ற கருத்துக்கள்லயே எங்களுக்கு தோணுது. எழுதி கொடுக்கறத பேசுறாரு, அது பேசினாலும் அவர் மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் தவறா வருது இல்ல. சரி, ஒரு முறை வரும், டங்கு ஸ்லிப் ஆகுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், எல்லாருக்கும் உள்ளதுதான்.
எல்லாரும் அப்படியே பேசிட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் பேசும்போது வரக்கூடிய ஒரு தடங்கள் இருக்குல்ல, அந்த கருத்தை உள்வாங்காமல் புரிந்து கொள்ளாமல் ஒரு படிக்கிறோம்ல, அது மாதிரி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கும் போது ஒரு 50 கேண்டிடேட்ஸ் உங்களால் இன்றைக்கு ஒரு 50 பேர் இந்த தொகுதியில் இருக்காங்க இப்படிப்பட்டவங்கிற ஒரு லிஸ்ட்டை உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் வரவேற்கிறேன். உண்மையாகவே மாற்றத்தை நோக்கி போகணுங்கிறத நான் ராஜேஸ்வரி பிரியாவும் நினைக்கிறேன் தான். ஆனால் நீங்கள் ஒரு கேலி கூத்தாக அரசியலை பார்த்து கட்டிடத்து மேலே ஏறுறது, மரத்தில் தொங்குறது, அங்கே தாவறது, இங்கே தாவறது, இது மாதிரி ஒரு கூட்டத்தை, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை, கண்ட்ரோல் பண்ணாத ஒரு அன்கண்ட்ரோல்டு க்ரௌடை வச்சுக்கிட்டு இந்த நாடு எனக்கு வேணும், நான் ஆட்சி அமைக்க போகிறேன், நான் தான் முதலமைச்சர்னு பேசுனா இதை விட மிக மோசமான ஒரு செயல் தமிழகத்தில் நடக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்களா, வாங்க, முதல்ல ஒரு நல்ல கட்சியோட ஒரு கூட்டணி வைங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு கூட்டணி அமைச்சிக்கிங்க. அரசியலுக்கு எல்லாரும் வரலாம் தான், தவறு இல்லை. ஆனால் நான் எடுத்த உடனே முதல்வராகணும், வந்த உடனே எனக்கு எதிரி இவங்க தான், ஆக்சுவலி எதிரி சீமானவர்கள், அதை தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதை மாற்றணுங்கிறதுக்காக, சீமானவர்கள் எதிரி கிடையாதுங்கிறதுக்காக எனக்கு திமுக எதிரி, திமுக 1 டிவிகே 1 என்னமோ 1 2ங்கிறார், எனக்கு புரியல. அதாவது வாக்கு வங்கிகளை நம்ம பார்க்குறோம், தேர்தல் களமில் நம்ம எல்லாரும் வாங்கின ஓட்ஸை பேஸ் பண்ணி தான் இது ஆளுங்கட்சி இது எதிர்கட்சி இத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்கிற லிஸ்ட் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பரிசோதிக்கப்படாத கட்சி இது, அவங்க எனக்கு இவங்க தான் போட்டினா, சகோதரர் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிறகுதானே போட்டி, கட்சி தொடங்கக்கூடிய அரசியல் நிற்கக்கூடிய பலருக்கு போட்டியாக ஒரு கட்சி இருக்கிறதுல தவறு நான் சொல்லல. ஒரு பிரதானமாக ஏதாவது ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்கணும், இதுதான் கட்சி, இதான் கொள்கை. என் கூட இருக்க கூட்டம் இது மாதிரியான கூட்டம் ஒரு 50 பேர் போதுங்க, நான் ரொம்ப கேட்கல, நான் லட்சக்கணக்கான பேரை உடனே திருத்தி நீங்க அரசியல் படுத்துங்கன்னு சொல்லி நான் மேஜிக் பண்ணவே சொல்லல. ஒரு 50 பேரை ஒரு மேடை நாகரிகத்திற்காக கூட அங்க கூட உள்ளவங்க பேரை கூட மேடையில சொல்ல மாட்டாரு. எங்க இருந்தோ வந்த பிரசாந்த் கிஷோர் பேரை சொல்லி அன்னைக்கு அடையாளப்படுத்துறாரு மேடையில. அவருக்காக அங்க உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய, அவர் கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களை பற்றியோ அல்லது புசியானந்த் அவர்களை பற்றியோ, இவர் ஹார்ட் பண்றாரு, இவர் கடின உழைப்பு பண்றாருங்கிறத பற்றியோ நான் அவர்களை பேச மாட்டேங்கிறாரு. அரசியல்ல சில இடத்துல சில விஷயத்தை கடைபிடிக்கிறதா ஒன்னா கடைபிடிக்கணும், அதை ஒருத்தருக்காக மாத்திக்கிறது, இன்னொருத்தருக்காக அப்படி மாறுறது இப்படி மாறுறதுன்னு அவருக்குள்ளவே ஒரு சரியான ஒரு போக்கு மனநிலை. எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கோம், என்ன செய்வதற்காக வந்திருக்கோம்? கூட்டம் காண்பிப்பது அரசியல் கிடையாதுங்க. கூட்டம் காண்பிப்பது என்ன வித்த காட்டுறதா? கூட்டம் காண்பிக்கப்படவில்லை, கூட்டத்தை கூட்டவில்லை, தானா சேர்ந்த கூட்டம் சொல்றாங்க. அது தானா தான் சேருதுங்க. அதுதான் ஏற்கனவே பலர் சொல்லிட்டாங்க. சினிமா மீது உள்ள ஒரு மோகத்தினால, ஒரு முன்னணி நடிகர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த குழந்தை பருவத்திலேருந்து அந்த 10 வயசு 15 வயசு 17 வயசு இந்த மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் ஈர்ப்பும் திரு விஜய் அவர்கள் மேலே இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவர்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருதுங்கிறத ஏற்றுக்கிறேன். ஆனால் அது அரசியல் கட்சிக்கான ஒரு கூட்டம் கிடையாது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஓட்டு வேணா அவங்க போடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி இருந்தாலும் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 8000 பேர், ஒரு 10,000 பேர், அந்த வாக்குகள் மட்டும்தான் போகும். அந்த வாக்குகள்னால, அந்த வாக்கு சிதறடிக்கிறதுனால யாருக்கோ ஒருத்தருக்கு வெற்றியை சுலபமாக கொடுக்கலாம், அல்லது அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது இவரால் நடந்திருக்கலாம். இதுதான் இதனுடைய கடைசிய கட்டத்தில் போய் முடிய போகுது. இவர் கூட்டணின்னு சிரிச்சாரு சகோதரி. ஏன்னா அவங்கெல்லாம் அரசியலில் இப்போதான் வந்திருக்கலாம், எப்படி அவரோட அனுபவம்னு எனக்கு தெரியல. நானும் 10 ஆண்டு காலமாக இருக்கேன் அரசியல், நான் அரசியல் கட்சி 7 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கேன். நானும் தேர்தலில் சுயேட்சையாக போட்டிட்டு இருக்கேன், எம்பி தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், 21 பேரை சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தியிருக்கேன், கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் நிறுத்தியிருக்கேன். அரசியல் கட்சி தொடங்கி நான் நடத்திட்டு இருக்கிறதுனால என்னுடைய கருத்தாகத்தான் நான் சொல்றேனே தவிர இதை இவர்களுக்கு நகைச்சுவையா தெரியுது. அப்ப பாருங்க, அந்த புரிதல் கூட இல்லாதவர்கள் தான் திரு விஜய் அவர்களோட இருக்காங்க. ஒருமித்த யாரை நீங்க எதிர்க்கிறீங்களோ அப்ப எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒரு சைடா இருக்கலாங்கிறத என்ன தவறு இருக்கு? நீங்க எதிர்க்கிற நபர் திமுக எதிர்க்கிறீங்களா, அப்ப யார் யாரெல்லாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அவங்களோட லைன் ஃபார்ம் பண்றது என்ன தொடர்ச்சியா அவர் என்ன பேசுறாரு, கொள்கை என்ன பேசுறாரு, கோட்பாடு என்ன பேசுறாருன்னு தான் அதிமுக திமுக எல்லா கட்சியுமே ஒரு புள்ளியில் இணைகிறீங்கன்னா தாவேக்காவை எதிர்ப்பதில் இணைவதாக ஒரு கருத்து இருக்குது. மீண்டும் மீண்டும் அந்த தரப்போட விளக்கம் கொடுக்குறாங்க. மக்கள் பிரச்சனைகள் நிறைய அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லையா? ஒன்று கூட நீங்க ஏற்க மறுக்கிறீர்களா, இல்லை கடந்து போக விரும்புகிறீர்கள்? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி பேசுறதுங்கிறது இயல்பு, அதை நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ கூகுள் பண்ணி விக்கிபீடியாவில் வரும், அதை படிச்சுட்டு அதை நம்ம எழுதி கொடுத்தோம்னா அது எல்லாரும் பேசுறது தான், எல்லா தலைவர்களும் பேசுறது தான். இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் நான் தவறு சொல்லலை.
ஆனால் அந்த பகுதியுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த களத்துல இருந்து மக்கள்கிட்ட இருந்து வரணும். இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு முன்னோடியான கட்சி. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காக ஒரு முகாம் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து மேற்கொண்டிருக்கார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கவர். அப்ப அங்க எந்த இடத்துல என்ன செய்யணும், எதை செய்யணும் மக்களுக்காக, அங்க மக்கள் பிரச்சனை என்ன இருக்குனாலும் அவங்களால சொல்ல முடியும். இங்க இந்த கட்சிக்குள்ள உள்ளவங்களுக்கு களத்திலிருந்து நாமக்கல்ல மேலோட்டமாக இருக்கிறத சொல்லலாம், அந்த வாக்குறுதியில் இருக்கிறத சொல்லலாம். ஆனா அங்க போய் ஆய்வு செய்து தெல்ல தெளிவாக இதற்கு இதுதான் தீர்வு, இதுதான் மக்கள் பிரச்சனைங்கிறத பேசுறதுக்கு அவரால் முடியல. பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல, என்ன பெண்கள் பாதுகாப்பு? எப்படி விஜய் பெண்களை பாதுகாப்பாரு? சினிமால பாதுகாக்கிற மாதிரியா? எனக்கு எதுவுமே அவர்கள்ட்ட ஒரு பேச்சு இருக்கே தவிர அதற்கான செயல் வடிவமோ இதெல்லாம் நடந்திருக்கு, இதனாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்களாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்ப எப்படி பெண்களை பாதுகாக்க முடியும்? சட்டத்தை வந்து கடுமையாக்கி தண்டனையை அதிகப்படுத்தினா ஆக்க முடியும். சரி, திமுக கவர்மெண்ட் இப்ப அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, உண்மையிலே கொண்டு வந்தாங்க. சட்டசபையில பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் வந்தா கொண்டு வந்தாங்கல்ல. அதை நான் என்ன சொல்றேன், அது கொண்டு வந்தது குற்றவாளிகளுக்கு தண்டனை. ஆனா இங்க ஒரு நபர் குற்றம் செய்தவன் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்குள்ளேயே 1008 விஷயத்தை பண்ணி அவன் நிரபராதியாக தப்பிச்சிடறான். அப்ப எப்படிங்க அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இப்ப நான் அரசியலை வந்து நேசிக்கிறேன், நான் மக்களுக்காக பேசுறேன், மண்ணுக்காக பேசுறேன், இளைஞர்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். குழந்தைங்க வீணா போக கூடாது தான் புகைப்பிடிக்கிற கட்சி வேண்டான்னு சொன்னேன். எனக்கு என்ன தனிநபர், நான் அவரை எதிர்த்து என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன இருக்கு, என்ன பர்பஸ் இருக்கு எனக்கு? இப்பயே அதைத்தான் கேட்கிறேன். முதல்ல ஒரு பெண் அரசியல் தலைவராக நான் சொல்றேன், நீங்க பேசும்போது என்ன செய்வீர்கள் என்பதை சொல்லுங்க. இன்னைக்கு தப்பிச்சு போறான் ஒவ்வொருத்தரும், குற்றம் செய்தவன் ஒவ்வொருத்தரும் அவன் வந்து தன்னை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நிரபராதியா தப்பிச்சு போயிட்டாங்க. அதனாலதாங்க இந்த குற்றங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அரசு தானாக முன்வந்து, நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து ஒரு நிரபராதி தப்பிச்சிருந்தாலும் அவனை குற்றவாளின்னு நிரூபிக்க வைக்கணும், அப்படிங்கிறது தண்டனை வாங்கி தரணுங்கிறது ஒரு அரசுடைய கடமையாக நாங்க எங்க ஆட்சியில செய்வோம்னு நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பா சொல்றேங்க. இதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இது மாதிரி நீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும் அதற்கான தீர்வை பற்றி என்னை போன்றவரால் பேச முடியும். இதுதான் மாற்று அரசியல், இதுதான் மாற்று அரசியல். அதை வந்து அவர் முன்வைக்கொள்ளேன்னு இதை முன்வைக்காம உங்களோட சினிமாத்தனமாக நான் ஹீரோ, நீங்க எதிரி, நீ வந்து வில்லன், அந்த கிரவுட் எப்படி இருக்கும்? அந்த கூட்டம் எப்படி அரசியலை பழகும்? பேசலாம். இன்னைக்கு சமூக நீதியை பற்றி நிறைய பேசலாங்க. நான் ஒண்ணு நான் பாட நீங்க நிறைய விஷயங்கள் பேசிருங்க, அதுக்கான விளக்கத்தை நான் கேட்டேன்.